இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி வழுவழுப்புலாம் இல்லாமல் சூப்பராக எப்படி செய்யுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடான பின்னாடி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். எப்பவும் போல் வெந்தயம், சீரகம், சோம்பு எல்லாமே போட்டு பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, புளிக்குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதிகமாக சேர்த்துட்டு நல்லா வதங்கின பின்னாடி தக்காளியுமே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை வதங்கினோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்படியே ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயும் சைடில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீட்டு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் புளியை கரைச்சி ஊற்றினோம்னாக்கா வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டாக்கா நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நல்லா அந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வதக்கலாம் தேவையில்லை. வெண்டைக்காயை அப்படியே தூக்கி கொட்டினோம்னாக்கா அப்படியே மூடி வச்சிடணும். அப்படியே சைட்லேயே கீரை பொரியலுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இந்த தேங்காய் திருகிற வேலை தான் ரொம்ப பெரிய வேலை. ஆனாக்கா அந்த தேங்காய் திருகல் போட்டால் தான் பொரியலுமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், புளிக்குழம்புமே எந்த வலுவலுப்பும் இல்லாமல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மலைச்சாரல் போல் தேங்காய் பூவை தூவி விட்டு இறக்கணும்னாக்கா கீரை பொரியலும் ரெடி. அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.